ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டு கொலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, போகிற வெயில் எல்லாமே ஓட்டி போட்டு வச்சிருக்கோம். போகிற வெயில் நிறைய மாங்காய் மரம், வாழை மரம் நிறையவே இருந்துச்சு. ஆனால் நம்ம கெட்ட நேரம் மாட்டுக்கு வாழை மரத்தில் ஒரு வாழைப்பழம் கூட இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ வாழை மரம், கீழே பார்த்தீங்கன்னா சோளம்லாம் வச்சிருக்காங்க மாட்டுக்கு. சரி போகட்டும், வாழைக்காய் இப்போ பழம் கிடைக்கலாம் என்ன பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போறையில் நிறைய இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி பச்சை பசையே இருந்து ஜாலியாக பார்த்துட்டு போயிருந்தோம். கரும்பெல்லாம் கூட இருந்துச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறது வந்து தீவன பில்லு மாட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கொடியெலாம் இருக்குது. மாங்காய் மரம், தென்னை மரம், கரும்பு, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இயற்கை காட்சி பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இதான் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு சொல்லிட்டே இருந்தில்ல, இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு. அப்படியே கரும்பையும் பார்த்துட்டு ஜாலியாக இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா வேறு என்னை இறக்கி விட்டாரு. நடந்து வீடியோ எடுத்துரும், அப்போ ஸ்லோவில் தான் வரும். இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய மாங்காய் மரம். ஆனால் நம்ம கெட்டினா இதுலேயும் மாங்காய் காயே இல்லை. சரி விடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு. இங்கே பாருங்க கரும்பு தான் இதான். நம்ம வந்து அப்படியே பறிக்கல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. சரி நம்ம நடந்தே வந்தாச்சு. கரும்பெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே இந்த இதெல்லாம் ஓட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த ஓட்டுறதையும் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டியிருந்தாங்க. அடுத்து இதே பாருங்க, இது வந்து எள்ளு செடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாருங்க இவ்வளோ எள்ளு செடி. இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு கொல்லை தெரியுங்க இல்லையா, அந்த ஒரு வீட்டுக்கு திட்டம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சோளம். இங்கேயும் நல்லா காற்று. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணுக்குட்டி நம்மள்கிட்டே வருது. இந்த மாடெலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க சப்போட்டா மரம். நம்ம கெட்ட ஒரு சப்போட்டா கூட கீழே விழ இல்லை, பழமும் இல்லை, நம்மளுக்கு கீழும் எட்டலை. சரி அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் போயிட்டு பார்த்தா அவங்களுடைய மாட்டு பண்ணையா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க அந்த மாட்டு பண்ணை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாடு முட்டை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற 2 இன்ச் தள்ளி தான் போயிருந்தேன். இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு தான் எனக்கு முட்டை வந்துச்சு. தருக்கு பாருங்க இந்த மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முட்டை வந்துச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு எனக்கு முட்டை வந்துச்சு. நானே 2 இன்ச் தள்ளி போயிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ மாடெலாம் இருக்குது. ஒரு மாடு படுத்துக்கிட்டு ஒரு மாடு நின்றுட்டு எனக்கு முட்டை கூட வருது. இங்கே பாருங்க இந்த மாடு கொம்பே காணும். சரி விடுங்க. அப்படி இந்த மாடுலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பக்கத்துலேயே அவங்க தீவனம் வைக்கலாம் வச்சுருக்கேன். இந்த பாருங்க இந்த கண்ணுக்குட்டியாக தொட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 கண்ணுட்டி நம்மளுக்கு தொட வந்தாவே ஓடுது. பார்த்துட்டு அப்படியே இந்த மாட்டு பண்ணைக்கு சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டு பண்ணலாம் சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்க அவங்க ஓட்டிருந்தாங்க பாருங்க. இந்த கண்ணுக்குட்டி அழகாக இருக்குது. இன்னொரு கண்ணுட்டி தோறம் பாருங்க. இதுவும் கொஞ்சம் சமத்தாக தான் இருந்தது. பாதி நேரத்தில் தூரம் போயிடுச்சு. பக்கத்தில் இருக்க 2 கண்ணுட்டி தொட்டு பார்த்தா அது இன்னும் 2 இன்ச் தள்ளி ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் கையை கூட வைக்க போல தள்ளி ஓடிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் வந்து கொய்யாக்காலாம் இருந்துச்சு. அப்படியே கொய்யாக்காலாம் வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் சூப்பராக இருக்கும் டேஸ்டிங்ஸாக. வெயிலுக்கு தான் இந்த ஸ்டார் ஃப்ரூட் நிறைய வைக்கும். வெயில் காலத்தில் சம்மர் டைமில் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிடவே இனிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வாட்டர் ஆப்பிள் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இது வந்து அரிஞ்சிங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும். அதனால இது பேர் ஸ்டார் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கொய்யாக்காய் பறிச்சுட்டு ஸ்டார் ஃப்ரூட் பறிச்சாச்சு. நெக்ஸ்ட் போய் எங்கள் அப்பா சப்போட்டா பெருக்க கூப்பிட்டாரு. சரி உங்களுக்காக சப்போட்டா எடுத்து போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எங்கள் அப்பா வேறு சப்போட்டா மரத்தில் 2 நாள் ஊசி ஆடிட்டு இருந்தாரு. அடுத்து சப்போட்டா காயெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. காயா பழமான ஒரு பழம் கூட கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. பாவச்சிரு விடுங்க. அங்கே வருங்க இந்த மாதிரி காய் தான் இருந்தது. ஒரு பழம் கூட கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். காய் பறித்து சாப்பிட்ட கையிலலாம் பால் ஊட்டிக்கும் இல்லையா, அதனால வந்து அந்த காயெல்லாம் கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே எங்கள் அப்பா அந்த கண்ணுக்குட்டி பிடிச்சி இன்னாரு பாருங்க. கண்ணுக்குட்டி எங்கள் அப்பாவை பார்த்தே பயந்து ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் என் பாப்பாலாம் நின்றுருந்தாங்க. எங்கள் அப்பா அவங்க தான் மெயின் பிக்சர் இதில். அவரையும் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படியே இந்த ஸ்டார் ஃபுட்டையும் பார்த்துட்டு மாட்டு பண்ணையும் பார்த்தாச்சு. எங்கள் அப்பா 2 ஸ்டார் ஃபுட் பறிச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தார். இங்கே பாருங்க இந்த இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்டிங்ஸா. இது இல்லாமல் எங்கள் அப்பா வேறு என் பாப்பாவுக்கு வேறு அந்த ஸ்டார் ஃப்ரூட்டை ஊட்டி விட்றாங்க. நான் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஊட்டாமல் என் பாப்பாவுக்கு தான் போய் ஊட்டுறாங்களா. வெட்டி இருக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்க அவங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என் பாப்பா கொஞ்சமாக கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க என் பாப்பா வாங்கி சாப்பிட்றா. இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்றான்னு பாருங்களா. அப்படி அக்கா இந்த கண்ணு சாப்பிட்டு கூட தரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவளே அப்படியே பிடிங்கிட்ட பாருங்க எங்கள் அப்பா கையிலேருந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.